எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு சீரியல் அப்படின்னா அது மகாநதி சீரியல். எப்போதான்ப்பா விஜய், காவேரி 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா கேரக்டர் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கு காவேரி மேலே ஒரு லவ் வருது. ஏன் நம்ம உண்மையாக வந்து ஒன்று சேர்ந்துடக்கூடாது, ஏன் இவளையே நம்ம ஒய்ஃபாக வந்து சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் இப்போ தான் நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிவின் கிட்ட வந்து சொல்லி வச்சிருந்தாரு, கண்டிப்பாக வந்து வெண்ணிலா வருவா, காவேரி உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்லி வச்சிருந்தாரு. இப்போ தான் விஜய்க்கு வந்து காவேரியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா விஜய், காவேரி இந்த ஒரு பேரை வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் அந்தளவுக்கு யாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நிவின் அந்தளவுக்கு இந்த ஒரு சீரியலில் காட்டுறதில்ல. அவங்க கேரக்டர் வந்து நிவினோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்குது இந்த சீரியலில் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, விஜயோட தாத்தா சீக்கிரமே ஒரு குழந்தைய பெத்து குடுங்க. நாங்கலாம் ரொம்ப ஆசையா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட் எபிசோட்ல காவேரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, அக்ரீமெண்ட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இது நடுவுல வெண்ணிலா கேரக்டர் வேற உள்ள வந்தாச்சு. ஸோ 2 பேரும் சேர போறாங்களா? இல்ல பிரிய போறாங்களா? விஜய் அண்ட் காவேரி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரோட ஃபேவரட்டான சீரியல் இந்த மகாநதி சீரியல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.